ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிங் அண்ட் டைல் செலெக்ஷன். ஸோ நம்ம வீடு கட்டும் போதும் சரி, இல்லை ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ளாட் நம்ம வாங்கும் போதும் சரி, நமக்கு இந்த டைல் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்கும். நமக்கு என்ன டைல்ஸ் நல்லாயிருக்கு, என்ன பிராண்ட் நல்லாயிருக்கு, எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே பல நேரம் ஓடிட்டுருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட விஷயங்களை நீங்கள் பெட்டராக பிளான் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஹால் அண்ட் பெட்ரூம் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு டைல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கா வெட்டிஃபைல் டைல்ஸா அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பில்டர் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வெட்டிஃபைல் டைல்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அது சைஸ் வந்து 2x2ன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வர மாதிரி. அதில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடு பார்க்குறதுக்கும் சரி, ஹால் பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாவது கிச்சன் அண்ட் டாய்லெட். ஸோ கிச்சன் அண்ட் டாய்லெட் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் அதே தான். நீங்கள் மோஸ்ட்லி வந்து நம்ம கிச்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2x2 வெட்டிஃபைல் டைல்ஸே உள்ளே வந்துடும். பட் அந்த கிச்சன் மேலே அந்த சமையல் அறைக்கு மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, அடுப்புக்கு மேலே இருக்குது, அதுக்கு சில பேர் டைல்ஸ் ஒட்டுவாங்க நல்லா கொஞ்சம் டிசைனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன மாதிரி டைல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதோட ப்ரைஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்டிஸ்கேட் சொல்லுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி பட்டு அது கொஞ்சம் வழுக்கிற இடம்னால ஆன்டிஸ்கேட் இது வந்து டைல்ஸ் வந்து எப்படின்றத பார்க்கணும். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபுல்லாக நம்ம டைல்ஸ் ஒட்ட போகிறோமா, இல்லை பாத்ரூம் பாதி வரைக்கும் ஒட்ட போகிறோமா, ஸோ அதோட ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் மெஷர் பண்ணி அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்ரூமா, 2 பாத்ரூமா, இல்லை ஒரு பாத்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிங்க் கலர் அடிக்க போகிறேன், இன்னொரு பாத்ரூம் வந்து க்ரீன் கலர் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணுறோன்னா அந்த டைல்ஸோட கலரை வந்து நம்ம எடுக்கும் போது பாக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணுன்றது மெஷர் பண்ணி கட்டாயமாக வச்சுக்கணும். அடுத்தது வந்து கார் பார்க்கிங். இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்கேட், அதுவும் வந்து 1x1 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்கேட்டை ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் பைக்கை கார் வைக்கிறதுக்காகவும் அது இருக்கும். இன்னொன்று வந்து அது பக்கத்தில் வர அந்த கார் பார்க்கிங் பக்கத்தில் வர டைல்ஸ்லாம் சில பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து அந்த வால் வந்து விட்டால் எனக்கு வந்து தூசி வந்துடும், அதுக்காக நான் வந்து டைல்ஸ்லேயே வச்சுருந்தேன்னா எனக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி டைல்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோன்றதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து வீடு கட்டும் போது பார்க்க வேண்டியது. இதே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க நான் சொன்ன வந்து ஹால், கிச்சன், டாய்லெட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது காமன் ஏரியா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் கரெக்டாக செக் பண்ணி மெஷர் பண்ணி வாங்கிக்கோங்க. பெட்டர் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல சில சர்ப்ரைஸ் அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பல்காக ஆர்டர் எடுத்து நீங்கள் புக் பண்ணி நீங்கள் டைல்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் நிறைய விதத்தில் சேவ் ஆகும். இன்னொன்று வந்து லோக்கல் டீலர், நியர்பை டீலர் ஆர் பக்கத்து ஊரில் இருக்கிறதும் செக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இம்போர்ட்டடாக லோக்கல் பிராண்டாக, லோக்கல்னால் நம்ம ஒரு இந்தியன் பிராண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் என்னன்றது டிஃப்ரென்ஷியேட் வச்சுக்கன்னா